அந்த ஃபாத்திமா அழுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் தந்தையே, என் தந்தைக்கு ஏற்பட்ட சோகமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே. சொன்னார்கள், ஃபாத்திமா, லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம். கவலை வேண்டாம் ஃபாத்திமா, உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சிரமத்தை அந்த நேரத்திலே அனுபவித்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பார்கள். உன் தந்தைக்கு இந்த நாளைக்கு பிறகு சிரமம் கிடையாது ஃபாத்திமா. அழைத்து சொன்னார்கள் சில வார்த்தைகளை. ஃபாத்திமா அழ ஆரம்பித்தார்கள். அழுது கொண்டிருக்கக்கூடிய மகளை மறுபடியும் அழைத்து சொன்னார்கள். அந்த மகள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். சிரிப்பும் அழுகையும் கலந்த அந்த சதையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நிலைமையில் அதை கேட்காமல் பின்னால் அழைத்து கேட்டார்கள், என் மகளே ஃபாத்திமா, ஏன் அழுதீர்கள், ஏன் சிரித்தீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் என்னை அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, இந்த நோயில் உன் தந்தை பிரிந்து விடுவேன் என்று. என்னால் தாங்க முடியவில்லை, அழுதேன். அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா, நான் பிரிந்தாலும் இந்த உறவுகளில் என்னை முதலாவது சந்திக்கக்கூடியவள் நீதான் என்று. நான் சிரித்தேன். எதை சொல்கிறார்கள்? எதை சொல்கிறார்கள்? எதை சொல்கிறார்கள்? எனக்கு பிறகு நீ மரணமாக போகிறாய் ஃபாத்திமா என்று சொல்கிறார்கள். ஃபாத்திமா சிரிக்கிறார்கள். ஏன் ஏன் சிரித்தார்கள்? இறந்தால் யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்? யாருக்காக தன் வாழ்நாளில் வாழ்ந்தார்களோ, யார் சிரமப்படும் போதெல்லாம் அழுக்குகள், குடல்கள் போடப்பட்டிருக்கிறது தந்தைக்கு மேல், ஓடி சென்று அகற்றி சொன்னார்கள், என் தந்தையே, உங்களை இப்படி சிரமப்படுத்துகிறார்களே. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்நாள் முழுக்க இணைந்திருந்த அந்த மகள் தன் மரண செய்தியை கேட்டவுடன் சிரித்தார்கள். ஏன்? மரணித்தால் யாரை பார்க்கலாம்? யாரை பார்க்கலாம்? அல் மர்உ மஅ மன் அஹப். யார் ஒருவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு தான் இருப்பான். மரணித்தால் யாரோடு இருக்கலாம்? ரசூலோடு இருக்கலாம். பிலால் அழுகிறார் மரண நேரத்தில். பிலாலை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அழுகிறார்கள். மனைவி சொன்னார்கள், பிலாலே, எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறோம், ஆனால் நீ சிரிக்கிறாயே, ஏன்? பிலால் சொன்னார், கதன் அல்கல் ஹிப்பத முஹம்மது வ ஸஹ்பா. நான் நாளை ரசூலையும் அவர்களுடைய தோழர்களையும் என் மரணத்திற்கு பின்னால் சந்திக்க போகும்போது எனக்கு ஏன் அழுகை? நாம் மரணித்தால் யாரை பார்ப்போம்? யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாம் இருப்போம். யாரை